ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் பகுதிகளில் 2 ஆண்டுகளாக பூட்டிய வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்து கோடீஸ்வரரான பாஜக நிர்வாகி உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு இரவு நேரத்தில் பூட்டை உடைத்து நகை பணம் திருடி தலைமறைவாக இருந்து வந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞர் அணி துணைத் தலைவர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே கடந்த 22ஆம் தேதி பெரம்பூர் பாட்டை பகுதியில் மணிகண்டன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கொள்ளையர்கள் எடுத்து வந்த இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இல்லாததால் மணிகண்டன் வீட்டருகே நிறுத்திவிட்டு மணிகண்டன் வீட்டில் இருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தை கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து திருவள்ளூர் எஸ்பி ஸ்ரீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் ஊத்துக்கோட்டை ஆய்வாளர் ஏழுமலை, பெரியபாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் கனகம்மாச்சத்திரம் அருகே பூண்டி ஒன்றியம் தோமூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் பூண்டி பகுதியைச் சேர்ந்த கேசவன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 51 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 85 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதில் கைது செய்த இருவரில் பிரபாகரன் என்பவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞர் அணி துணைத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவரிடமிருந்தும் 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 85 சவரன் உருக்கிய தங்க கட்டிகளை ஊத்துக்கோட்டை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளையடித்த பணம் மற்றும் நகையை உருக்கி விற்பனை செய்து 1 கோடி ரூபாய் அளவில் கிராமத்தில் சொகுசான வீடு கட்டியிருப்பதால் அது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.